உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்டவா, எல்லாரும் எல்லா சௌபாக்கியங்களோட நல்லபடியா இருக்கணும். வா. கல்யாண ஊர்வலத்தை பார்க்கும்போது நல்ல சகுனமா இருக்குல்லங்க. ஆமா. வா. அர்ச்சனை தட்டை வாங்கிக்கம்மா. அடேடே, வாங்க வாங்க. வணக்கம் பூசாரி. சுந்தரவதனம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து மாச கணக்கு ஆகுது. என் பேத்தி பவித்ரா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்குது, அதான் வர முடியல. யார் பேருக்கு அர்ச்சனை? வேற யார் பேருக்கு பண்ண போறோம்? எங்க பேத்தி பவித்ரா பேருக்கு சரி, தான். கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். என் பேத்தி ஓஹோன்னு ஒரு குறையும் இல்லாம மகராசியா வாழணுங்க. அத நாங்க கண்ணறையா பார்த்துட்டு நிம்மதியா கண்ணை மூடணும். பவித்ராவுக்கு என்ன சுந்தரவதனா, இப்படி ஒரு பொண்ணு உண்டான்னு ஊரே மெச்சற அளவுக்கு அவளை வளர்த்திருக்கீங்க. உங்களை மாதிரி தாத்தா பாட்டி கிடைக்க பவித்ரா உண்மையிலேயே பாக்கியம் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைங்க பூசாரி, பவித்ரா எங்களுக்கு பேத்தியா கிடைச்சதுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவளோட அப்பாவும் அம்மாவும், அதான் என் பையனும் மருமகளும் ஆக்சிடென்ட்ல இறந்த போது பவித்ராவுக்கு வயசு 5 or 6 இருக்கும். எங்க கையை பிடிச்சுக்கிட்டு எங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. புரிஞ்சும் புரியாத வயசுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா பவித்ராவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. கையை பிடிச்சுக்கிட்டு, தாத்தா உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவ அந்த நேரம் சொன்ன போது எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்களை எந்த வேலையும் செய்ய விட்டதில்ல. எந்த காலத்திலயும் எங்களுக்கு எந்த சிரமத்தையும் அவ கொடுத்ததில்ல. ஆமா, பவித்ராவோட வேலை விஷயம் என்னாச்சு? அது ஏன் கேக்குறீங்க பூஜாரி? பவித்ராவுக்கு எவ்வளவு பொறுமையும் திறமையும் இருக்கோ அதே அளவுக்கு பிடிவாதமும் இருக்கு. அவ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனில அவ திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கும்னு அவ நம்புறான். ஏதோ இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணியிருக்கா. பாப்போம், அவ திறமைக்கு நிச்சயம் அவ நினைச்ச வேலை கிடைக்கும். செல்லம்மா உட்காந்துருக்கா பாரு. என் செல்லம்மா என்ன இங்க உட்காந்துருக்க? பாவடிவு, அரசாங்கத்துல முதியோர் பென்ஷனுக்கு இந்த பேப்பரை நிரப்பி கொடுத்தா தாரம்னாங்க. அதே நம்ம சுந்தரவதன பேத்திக்காக வேண்டி நான் காத்திருக்கேன். நிரப்பி தாரம்னு சொன்னா இன்னும் காணலையே. சுந்தரம் பேத்தி பவித்ரா தானே? அவ சொன்ன டயத்துக்கு டான்னு வந்துருவா. என்ன கூட போன வாரம் இலவச கண் சிகிச்சை முகாமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா. தங்கமான பொண்ணு. வந்துட்டா பாத்தியா ராசாத்தி. கொடுங்க பாட்டி, நான் நிரப்பி தரேன். உக்காருமா. ஆமா, எங்க போனாலும் 3 பேரும் சேர்ந்தே சுத்துறீங்களே, எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டிஸ்? அது காலேஜ்ல ஒன்னா படிச்சோம்ல, அப்பத்துல இருந்து. நாங்க என்ன உன்ன மாதிரி காலேஜுக்கா போனோம்? இந்த ஊருக்கு நாங்க 3 பேரும் ஒரே வருஷத்துல வாக்கப்பட்டு வந்தோம். அது இருக்கும் 40 வருஷத்துக்கு மேல. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க கூட்டுக்காரிங்க தான். இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க. 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இவ்ளோ பெரிய விஷயம். எனக்கும் உங்களை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. எதுவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன பிரிக்க கூடாது. அது இல்ல தாயி, உன் நல்ல மனசுக்கு உன் ஃப்ரெண்டுங்க உன்னை விட்டு போவே மாட்டாங்க. உங்களை மாதிரி தான் நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக
நான் எதையும் விட்டு கொடுப்பேன், ஆனா இதுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ விட்டு தரவே மாட்டேன். பாட்டி இந்தாங்க, நிரப்பியாச்சு. கை நாட்டு மட்டும் வச்சா போதும். சரிடாம்மா என் தங்கம். ஆத்தா நீ 100 வயசுக்கு நோய் நொடி இல்லாத நீ நல்லா இருப்ப மகராசி. பவித்ரா அக்கா, என் கண்ணு. அக்கா உனக்கு போஸ்ட் வந்திருக்கு. ஓ. உன்னை வீட்ல காணும்னு போஸ்ட்மேன் சொன்னாரு. நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தேங்க்யூடா. நீ போ. சரிக்கா. கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சரிம்மா. பாட்டிஸ், நான் உடனே போய் என் தாத்தா பாட்டிய பார்க்கணும். நான் கிளம்புறேன். ஏதோ நல்ல விஷயம் போல. நல்லா இருக்கணும். இப்ப திரும்ப. ஐயோ செல்லம். எங்க அங்க பாருங்க, அங்க வந்துட்டு இருக்கிறது நம்ம பவித்ரா மாதிரி இல்ல? ஆமா, பவித்ராவே தான். அம்மடி 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 பாத்து. என்னம்மா ஏன் இப்படி மூச்சரிக்கி ஓடி வர? என்ன ஆச்சு? நீங்க கண்ணு முடுங்க சொல்றேன். ஆ? ம். இப்போ கண்ணு திறந்து பாருங்க. என்னம்மா இது கவரு? பிரிச்சுதான் பாருங்களேன். ஆ? என்னம்மா பவித்ரா, ஒரேடியா இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. பாட்டி தாத்தா, எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, அதே கம்பெனில ப்ராஜெக்ட் லீட் வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு கீழே எப்படியும் 20-30 பேராவது வேலை பார்ப்பாங்க. அப்படியா? ஆமா. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுமா? இருங்க, இது பாருங்க போட்டிருக்கு. பிடித்தமெல்லாம் போக மாசம் 70,000 கையில கிடைக்கும். எவ்வளவு? மாசம் 70,000 பாட்டி. 70,000. நிஜமாவா? நிஜமாதான் தாத்தா. ஐயோ, நாங்க வருஷம் பூரா பாடுபட்டா கூட 70,000 ரூபாய கண்ணால கூட பார்க்க முடியாது. ஆனா நீ மாசம் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்க போற. பலே பலே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயோ, இப்பவே என் பேச்சுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட வச்சு முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாங்க வாங்க. வாடா செல்லம். போலாம். என்ன மல்லிகா, அந்த பொண்ணே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்லங்க, பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு பொண்ணு நம்ம பையனுக்கு அமையாதான்னு கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு கோயிலுக்கு வர பொண்ணெல்லாம் நம்ம பையனை கேட்க முடியுமா என்ன? ஏங்க, எதுக்கும் அது யாரு என்னன்னு அர்ச்சகர்கிட்ட விசாரிச்சுதான் பாருங்களேன். சொன்னா கேட்கவா போற? வாடா. பூசாரி, ஒரு நிமிஷம். அந்த பெரியவங்க கூட ஒரு பொண்ணு நிக்குது,
அந்த பொண்ணு யாரு பூசாரி? பக்கத்துல வராரு சுந்தரவதன் ஐயா, அவருடைய பேத்தி. என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம். பொண்ணு ஒன்னும் தோதா அமையல. அந்த பொண்ணோட குணம் எப்படி? சொக்க தங்கம், அருமையான பொண்ணு. சாமி, என் பையனுக்கு அந்த பொண்ணை பேசி முடிக்கலான்னு ஒரு எண்ணம். பேசிடலாமா சாமி? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல பொண்ணு. பேசி முடிங்க. முதல்ல அர்ச்சனையை முடிச்சிடணும். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேரு கோவிந்தராஜ். இது என் மனைவி மல்லிகா, மருதநல்லூர் சொக்கலிங்க மக. அப்படியா? நீங்க சென்னையிலேயே தங்கிட்டதா சொன்னாங்க. ஆமாங்க, நாங்க சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டோம். இவன் தான் எங்களோட மகன். வணக்கம். ஆஹா. பேரு சுரேஷ். சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறான். மாசம் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கட்டும். நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். எனக்கு உங்க பேத்திய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் எங்க பையனுக்கு உங்க பேத்திய பொண்ணு கேட்கலான்னு நினைச்சோம். திடுதுப்புன்னு கோவில்ல வச்சு கேக்குறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னடா, பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, எனக்கு ஓகேம்மா. நீ என்னம்மா சொல்ற? என் தாத்தா பாட்டிக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். அப்புறம் என்னங்க, இன்னைக்கே நல்ல நாள் தானே. ஜாதகம் பார்த்து நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே. இருங்க ஆண்டி, அவசரப்படாதீங்க. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மேற்கொண்டு பேசலாம். என்ன கண்டிஷன்? எனக்கு அம்மா, அப்பா, கடவுள் எல்லாமே என்னோட தாத்தாவும் பாட்டியும் தான். அதனால அவங்கள கடைசி வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். இதுதானா? அதுக்கு என்னம்மா, அவங்களுக்கு என்ன பெருசா செலவாயிட போகுது? மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகுமா? கொடுத்துட்டா போச்சு. ஆண்டி, நான் இன்னும் என் கண்டிஷனை சொல்லவே ஆரம்பிக்கல. முதல் கண்டிஷன், என் தாத்தா பாட்டிக்கு என்னோட சொந்த சம்பாத்தியத்துல ஒரு அழகான ரொம்ப வசதியான வீட்டை கட்டி கொடுக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், நான் கடைசி வரைக்கும் வேலைக்கு போவேன். வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்துல பாட்டிக்கும் தாத்தாக்கும் கொடுத்தது போகுதான் எனக்குன்னு வச்சுப்பேன். இது என்ன உலகத்துல இல்லாத கதையா இருக்கு? உன் சம்பாத்தியத்தை உன் தாத்தா பாட்டி கொடுக்கறதா? இதெல்லாம் பிராக்டிக்கலா சரி வராது. ஏன் சரி வராது? உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவை யார் பாத்துப்பாங்க? இது என்னங்க கேள்வி? நான் தான் பாத்துக்கணும். உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கும் போது ஏன் தாத்தா பாட்டிய நான் பாத்துக்கிறது தானே நியாயம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் சம்பளம் ஏன் சம்பளம்னு பிரிச்சு பேசுறியம்மா நீ. என்ன சுந்தர மாமா, பேத்தியை இப்படி பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நல்ல வாயாடியா இருப்பா போல இருக்கே. எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு ஒத்து வராது. நாங்க வரோம். டேய் வாடா போலாம். எங்க வாங்க போலாம். பவித்ரா, என்னம்மா இப்படி பேசிட்டேன்? இப்ப பாரு, உன்னை வாயாடின்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டி, நான் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? புகுந்த வீட்டுக்கு போனதும் பிறந்த வீட்டை மறந்துடணுமா என்ன? பவித்ரா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத.
இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டா யாருமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க? கவலைப்படாதீங்க தாத்தா, வழக்கமா சொல்றதுதான். எனக்குன்னு ஒருத்தன் இனிமே பொறுக்கவா போறான். யார் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கண்டிஷனுக்கு ஒத்து வராங்களோ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லனா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். வாங்க. பவித்ரா, வா. யாருக்கிட்ட? ஆதிக்கிட்டேவா? எஸ், முடியுமா? அது என்ன? டேய் அண்ணா, சுத்தம் போ அண்ணா. கீர்த்தி, மொபைல குடுறி. ஜெயிக்க போற நேரத்துல இப்படி பண்ணிட்டிய, சரியான ராட்சசி. இப்ப கேம் ஆடுறது ரொம்ப முக்கியமா? ஆமா, நீ என்ன வெறும் கைய வீசிட்டு வர? எங்க ஜாதகம்? ஐயோ, ஜாதகமா? ஆமால, ஜோசியர் வீட்டுக்கு போனா அவரு 3 ஜாதகம் கொடுத்தாரு. தண்ணி கேட்டேன், தண்ணியும் கொடுத்தாரு. தண்ணிய வாங்கி குடிச்சேன். அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, அந்த ஜாதகம் போச்சா? ஜாதகத்தை எல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டியா? அப்பா அப்பவே சொன்னாரு, உன்னை நம்பி ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க முடியாதுன்னு. இன்னைக்கு நீ தொலைஞ்ச. சீதாமா. கீர்த்தி, கீர்த்தி, இரு இரு இரு. அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துறாத, தேடி பார்க்கலாம். இரு. சீதாமா. கீர்த்தி, எப்படி போட்டு கொடுக்க போகுது பாரு. விஷம் விஷம். கடவுளே முருகா, கந்தநாதா, தினமும் முன்னாடி நின்னு நான் என்ன கேட்பேனோ அதைத்தான் கேட்க போறேன். என் அண்ணனுக்கும் என் அண்ணன் குழந்தைங்களுக்கும் எந்த குறையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும். என்ன பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு வேண்டாம், அவங்களே என்ன பாத்துப்பாங்க. சீதாமா, சீதாமா. சீதாமா. கீர்த்தி, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஆதி என்ன இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? என்ன ஆதி, என்னப்பா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்த? அத அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். அப்பா ஜோசியர் கிட்ட அரவிந்த் அண்ணனோட கல்யாணத்துக்காக பொண்ணுங்க ஜாதகத்தை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரல்ல? ஆமா. அதையெல்லாம் சார் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. குத்துனா பாரு. ஐயோ, முதல்ல உன் அண்ணன் அரவிந்துக்கு வந்த ஜாதகமாச்சே அது. என்ன ஆதி, நீ இப்படியா பொறுப்பு இல்லாம இருக்கிறது? சும்மாவே உங்க அப்பா உன்னை திட்டி தீத்துருவாரு. இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியல. என்ன யூஸ்லெஸ் ஃபெலோ. சீதாமா, என்னடா திரு திருன்னு முழிக்கிற? ஜாதகத்தை வாங்கினியா இல்லையா? இல்ல வழக்கம் போல மறந்துட்டு ஊர் சுத்த போயிட்டியா? அப்பா, அப்படி ஊர் சுத்த போயிருந்தாலும் பரவாயில்லையே, சார் ஜாதகத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. நல்லா போட்டு கொடுத்துட்டால. ஏண்டா, உருப்படியா ஒரு சின்ன வேலை கூட உன்னால செய்ய முடியாதா?
உன்னை நம்பி அனுப்புனேன் பாரு, என்ன சொல்லணும். இல்லப்பா, கார்ல தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ஏய், என்ன சீதா இது? முறையா அரவிந்துக்குன்னு வாங்கின ஜாதகம் சகுனம் தடையாகுது. இப்படி ஜாதகத்தை காணணும் வந்து நிக்கிறான். உதவாக்க காஃபி எடுத்துக்கொன்னு. ஜாதகத்தை தானே தேடுறீங்க? என்கிட்ட தான் இருக்கு. டேய், ஆபீஸ் டைம்ல நீ எப்படிடா வீட்டுக்கு வந்த? ஆமா, உன்கிட்ட இந்த ஜாதகம் எப்படிடா வந்தது? வேற ஒண்ணும் இல்லப்பா, ஆதி ஜாதகத்தை ஜோசியர் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் தான் வர வழியில வாங்கிட்டு வந்தேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஜாதகம் மட்டும் இன்னைக்கு கிடைக்காம போயிருந்துச்சுன்னு வையன், அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு. டேய் உதவாக்கற, அவனும் உங்களோட தானே பிறந்தான். பாரு அவன் எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. பா விடுங்கப்பா, எதுக்குப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க? ஆதி கொஞ்சம் விளையாட்டு பையன்தான், ஆனா பிரில்லியன்ட்பா. ஆமாமா, உன் தம்பிய நீதான் மெச்சுக்கணும். ஜாதகத்தை தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஜோசியர் என்ன சொன்னார்னா அது ஞாபகம் இருக்கா? அப்பா என்னப்பா இப்படி கேக்குறீங்க? இருங்க அண்ணா, அந்த 3 ஜாதகத்தை இப்படி கொடுங்கண்ணே. அப்பா, இந்த ஜாதகத்தோட பொண்ணு பேரு நேஹா. சுவாதி நட்சத்திரம், முதல் பாதம், துலாம் ராசி. அண்ணனுக்கும் இந்த பொண்ணுக்கும் 8 பொருத்தம் இருக்கு. இந்தாங்கப்பா. என்ன ஜோசிய சொன்னத ரெக்கார்ட் எதுவும் பண்ணி வச்சிருந்தியா? மடமடன்னு சொல்ற, இல்ல உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறியா? உனக்கு என்ன பண்றேன் பாரு. வாயடி, சும்மா இருக்க மாட்டியா? பா, என்னை விட புத்திசாலின்னு நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. யாரு இவனா? நீ ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் இவன் கதை ஓடுது. அம்மா சீதா, இந்த ஜாதகத்தை எல்லாம் பூஜை ரூம்ல கொண்டு போய் வைமா. அண்ணன், நம்ம வீட்ல நடக்கிற முதல் நல்ல காரியம். நான் எப்படின்னு இத கீர்த்தி கிட்ட சொல்லி பூஜை ரூம்ல வைக்க சொல்லுன. சீதா, என்னைக்குமே நான் உன்னை அந்த மாதிரி நினைச்சதில்லம்மா. சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். கீர்த்தி, இந்தா இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிப்பா. சொல்லு அரவிந்த், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? எனக்கு மனைவியா வரப்போறவ புத்திசாலியா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், பார்க்கவும் நல்லா லட்சணமா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் தான் சொந்த கால்ல நிக்கிறவளா இருக்கணும், யாருக்காகவும் எதுக்காகவும் தான் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவளா இருக்கணும், ரொம்ப முக்கியமா தான் பிறந்த வீட்டை கடைசி வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்கணும், அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் கூடவே இருந்து பாத்துக்கணும். சீதாமா நம்மளை எப்படி அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்களோ, எனக்கு வரப்போற பொண்டாட்டியும் ஆதியும் கீர்த்தியும் அம்மா மாதிரி பாத்துக்கணும். போதும் 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 போதும், லிஸ்ட் பெருசாக்கிட்டே போகுது. இந்த அழகு, அறிவு, படிப்பு, கருணை, அன்பு, பொறுப்பு இதெல்லாம் ஒண்ணுக்கு சேராத காம்பினேஷன் அரவிந்தண்ணா. நீ சொல்ற மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னா ஏதாவது கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சுதான் வாங்கணும். அப்படி எல்லாம் இல்ல, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனை தேடி வரத்தான் போறா. பவித்ரா கால் பண்றா. நீங்க பேசிட்டே இருங்க, உங்க கான்ஃபரன்ஸ்ல நான் அப்புறமா ஜாயின் பண்றேன். ஹாய் பவி. ஆதி, எப்படியா இருக்க?
போன்ல கேம் தானே ஆடிட்டு இருந்தேன். போன் பண்ணதும் உடனே எடுத்துட்டேன். சேச்சா, ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன் பவி. போனுங்கிறதுனால தான் அட்டெண்ட் பண்ணேன். எப்பவுமே ஐயா ரொம்ப பிஸி தெரியும்ல. ஹலோ ஹலோ, பிசினஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மூஞ்சிய பாரு. இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் நீ யார்கிட்டயாவது போய் சொல்லு. சரி, நீ சொல்லு. வெரி வெரி ஹாப்பி நியூஸ். உனக்கும் சங்கவிக்கும் ஒரே நேரத்துல சொல்லணும்னு அவளுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். கான்ஃபரன்ஸ் கால் அவளுக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஹாப்பி நியூஸா? என்னது? சொல்லு சொல்லு. 2 பேர்கிட்டயும் ஒரே நேரத்துல தான் சொல்லுவேன். பவி ப்ளீஸ் பவி, என்னால எந்த சஸ்பென்ஸையும் தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் 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 பவி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரிடா, கெஞ்சாத, சொல்றேன். நான் ஆசைப்பட்ட கம்பெனில டீம் லீடா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் சென்னைக்கு வர போறேன் நிரந்தரமா. ஏய் பவி, செம்ம சூப்பர். வாவ். ஏய் செம்ம பவி, செம்ம ஹாப்பி. ஏய் கங்க்ராட்ஸ் பவி. உனக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீ சென்னைக்கு நிரந்தரமா வர போறேன்னு சொன்ன பாரு, அதான் விஷயமே. இத சங்கதி கேட்டா எவ்வளவு ஹாப்பியா இருப்பா தெரியுமா? அப்போ உனக்கு ஹாப்பி இல்ல? ஏய், உன்னை அட்டிக்க போறேன் பாரு. போ, போய் சென்னைக்கு கிளம்புற வழிய பாரு. சரியா? சரிடா, பாய். ஆதி, என்ன விஷயம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அதானே, ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. பாருங்க அண்ணா. அண்ணா, என் ஃப்ரெண்டு பவித்ராக்கு சென்னையில வேலை கிடைச்சிருச்சு. அவ இங்கே வந்து செட்டில் ஆக போறானே. இவ்வளவுதானா? உனக்கு என்ன தெரியும் பவித்ராவை பத்தி? ஓ, பவித்ராவுக்கு வேலை கிடைச்சிருச்சா? நல்லா இருக்கட்டும்டா. காலேஜ் படிக்கிறப்ப அவளை பார்த்தது, இப்ப எப்படி இருக்கா? சீதாமா, பவித்ரா தான் இங்க வர போறாள்ல, நீங்களே பாருங்க. அதுக்கு முன்னாடி வேணா பவித்ரா இப்ப எப்படி இருப்பான்னு போட்டோ கட்டட்டுமா? இந்தாங்க குடு, பாருங்க. அட, எவ்வளவு லட்சணமா இருக்கா. மொத்தத்துல இவ மகாலட்சுமிடா. எங்க நானும் தான் பாக்குறேன் அந்த மகாலட்சுமி. நீங்க 2 பேரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. அப்படியெல்லாம் பேரழகெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பார்க்க கொஞ்சம் சுமாரா இருக்கா. ஏண்டா பொடி, உனக்கு பொறாம? போ அண்ணா, நீயே சொல்லுன என் ஃப்ரெண்டு எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. அண்ணா பாருண்ண. ஒரு வெத்தலையை முடிச்சு கொடுக்க எவ்வளவு நேரம்? வெத்தலையை மடிக்கிறதுனா சும்மாவா? இந்தாங்க. ஜக்கம்மா வந்திருக்கா. நல்ல செய்தி சொல்ல ஜக்கம்மா வந்திருக்கா. குறி கேட்கலையோ குறி? ஏமா, குறி பார்த்து சரியா சொல்லுவியா? இப்படி வா. ஏங்க, எதுக்கு இப்ப வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவா. நம்ம மனசுல கிடந்து அடிச்சுக்கோ. தேவையாங்க இதெல்லாம்? சும்மா அவ பழைக்க வேண்டாமா? அவங்க பழப்ப பார்த்தா நம்ம பழப்ப என்ன ஆகுறது? உட்காருங்கம்மா, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சாமி, யார் பேர் ராசிக்கு குறி பார்க்கணும்? என் பேத்திக்கு தான். பேரு பவித்ரா. ஆத்தா ஜக்கம்மா, என் நாக்குல வந்து நல்ல குறி சொல்லுமா. ஒத்த மகராசி, உடன் பிறந்தா யாரும் இல்ல, பெத்தவங்க இப்ப இல்ல, தானே தலைச்ச மரம் தளிர் விட்டு நிக்குது இப்போ. அதெல்லாம் சரி, உங்க ஜக்கம்மாவை கேட்டு என் பேத்திக்கு எப்ப கல்யாணம் நடக்குன்னு சொல்லுங்களேன்.
என்ன தாத்தா இதெல்லாம் எதுக்கு இப்போ கேட்டுக்கிட்டு? ஆத்தா நல்ல வாக்கு சொல்லுமா. என்னம்மா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. செய்யாத தப்புக்கு பழி பாவம் வந்து சேரும். பெருங்கண்டத்தை தாண்ட வேண்டிய கட்டம் இருக்கு தாயி.